ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரசு மருத்துவரின் 14 வயது மகள் தான் படிக்கும் பள்ளியில் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் தோல் மருத்துவராக பணிபுரிபவர் வசந்தகுமார். இவரது 14 வயது மகளான அத்விதா ராணிப்பேட்டை மாவட்டம் சுமைதாங்கி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கிறார். வழக்கம் போல் பள்ளிக்கு சென்ற இவர் பள்ளியிலேயே மயங்கி விழுந்தார். பள்ளி நிர்வாகம் சிறுமியை உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றது. அங்கே பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். கோவையில் தனியார் பொறியியல் கல்லூரி விடுதியில் உணவுடன் பூச்சிகள் இருந்தது பற்றி உணவு பாதுகாப்புத்துறையினர் ஆய்வு செய்தனர். குறும்பபாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி விடுதியின் உணவகத்தில் கரப்பான் பூச்சி, வெட்டுக்கிளி, பூச்சிகள், புழுக்கள் போன்றவைகளுடன் உணவுகள் வழங்கப்பட்டு வருவதாக புகார் இருந்தது. இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறையினர் கல்லூரியில் ஆய்வு செய்து விளக்க கடிதம் அளிக்குமாறு கல்லூரி நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. அதனால் கல்லூரி நிர்வாகம் இது பொய்யான தகவல் என கூறி இது போன்ற சம்பவமே நடக்கவில்லை என்று மறுப்பு தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.